நண்பர்களுக்கு வணக்கம். திருமணம் அப்படின்னு ஜாதகத்தை எடுத்தாலே முதலில் ஜோதிடரம் கேட்பது குருபலன் வந்துருச்சா, இந்த ஜாதகத்துக்கு குருபலன் இருக்குதா, திருமணத்தை நடத்தி விடலாமா அப்படிங்கிறது. குரு நல்லா கேட்டுக்குங்க, திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் அல்ல. குரு புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், தனக்காரகன்னு சொல்லக்கூடிய பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் குரு. இப்போ கோச்சாரத்தில் குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார், 7ஆம் வீட்டிற்கு வந்துட்டார், 9ஆம் வீட்டிற்கு வந்துட்டார், 11ஆம் வீட்டிற்கு வந்துட்டார், திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான ஒரு கருத்து தானே ஒழிய அது உண்மை அல்ல. திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குரு குழந்தையை கொடுப்பார். அதுவுமே லக்னத்தில், ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு குரு எங்கே இருக்கிறார், அவர் திசை நடத்தும் போது, அவர் புத்தி நடத்தும் போது அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகளை, தன வரவுகளை கொடுப்பார். அப்போ கல்யாணத்துக்கு எந்த கிரகத்துடைய வலிமை, எந்த கிரகத்துடைய திசா புத்தி நடக்கணும் அப்படின்னா சுக்கிரனுடைய திசையோ புத்தியோ, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசையோ புத்தியோ நடத்தும் போது, சுக்கிரனுடைய வீடு ரிஷபத்திலோ துலாத்திலோ கிரகங்கள் இருந்து, அது பாவ கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, அந்த கிரகங்கள் திசை நடத்தும் போது திருமணத்தை நடத்தி வைப்பார். அல்லது அந்த வீட்டை, உங்களுடைய ஜாதகத்தில் குருவே இருந்து அந்த வீட்டை குரு பார்க்கிறார், அல்லது அந்த வீட்டை சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிரனே பார்க்கிறார், திருமணத்தை நடத்தி வைப்பார். இதுதான் இந்த களத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய, திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த அமைப்புகள் இருந்தும் திருமணம் தாமதமாகிறது, சுக்கிர புத்தியே நடக்கிறது, சுக்கிர திசையே நடக்கிறது, தாமதமாகுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்திருப்பார், அல்லது சனி செவ்வாய் 7ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார்கள், 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார்கள், சனி சந்திரன் இணைந்திருப்பார்கள். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரை, ஒரு 35 வயது வரை அந்த திருமண தடை தாமதங்கள் ஏற்படும். முக்கியமாக திருமணத்திற்கான காரகத்துவம் கிரகம் சுக்கிரன் மட்டும்தான்.